சரிகமா கார்வா மினி தமிழ். சபரி, சபரி, சாப்பிட்டு தானே போற? ஏன்னா உனக்கு சேர்த்துதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடாத. அதுவும் இல்லாம விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு. வேஸ்ட் பண்ண கூடாதுப்பா. மா, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் சாப்பிட்டு தான் போறேன். நான் ஒருத்தன் சாப்பிடாம போறதுனால மொத்த சாப்பாடும் வேஸ்ட் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஐயோ, வேஸ்ட் ஆகுறத பத்தி சொல்லலப்பா. பெத்த மகன் வயிறார சாப்பிட்டுட்டு போனா அம்மா மனசு குளிரும்பா. அவ்வளவுதானே, விடு. இன்னைக்கு அம்மா மனச குளு குளு குளுன்னு குளிர வச்சிருவோம், விடு. சரி, உனக்கு என்னப்பா பண்ணணும்? நீ என்ன பண்ணிருக்கியோ அதையே சாப்பிட்டுக்கிறமா. எனக்காக ஸ்பெஷலா எதுவும் பண்ண வேண்டாம். நான் இட்லி தோசை தான் பண்ணிருக்கேன். அட, இது போதுமேமா, தேவாமிர்தமா இருக்குமே. நீ எடுத்து போய் நான் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரி, நீ குளிச்சுட்டு வாப்பா, நான் சூடா எடுத்து வைக்கிறேன். என்னம்மா? அவர் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எடுத்து பேச சொல்லுங்க உங்க புள்ளைய. அவன் குளிச்சிட்டு இருக்காமா? குளிக்க போயிருக்காரா? ஓகே, நாம எடுத்து பேசிட வேண்டியதுதான். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னு பதிவு பண்ற அளவுக்கு எந்த ஃப்ரெண்டும் சபரிக்கு இல்லையே. அப்படி யார் இது ஸ்பெஷல் ஃப்ரெண்டு? இது யாருன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஓஹோ, நல்ல ட்ரிக். நான் ஹலோ சொன்னா நீயும் ஹலோ சொல்லுன்னு முன்கூட்டியே பேசி வச்சிருக்காங்க போல. பேசவே காணோம். ஒருவேளை வேற யாராவது அட்டெண்ட் பண்ணிருப்பாங்களோ? ஹலோ, என்னடி விடாம கால் பண்ற? பேசாமையும் இருக்க? நான் பேசினாதான் நீ பேசணும்னு சபரி சொல்லிருக்காரா? சொல்லுடி. நீ பேசலனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டுபிடிக்கிறேன்டி, கண்டுபிடிக்கிறேன். கட் பண்ணிட்டா.
அவ்ளோ பயம் இருக்கிறவளுக்கு எதுக்கு கள்ள காதல? சீ, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? அத்தை, அத்தை, இதோ வந்துட்டேம்மா. என்னம்மா? இந்த வீட்ல என்னத்த நடக்குது? ஏம்மா, என்ன நடந்துச்சு? சபரி சத்தங்கித்தம் ஏதாவது போட்டானா? என்னம்மா பிரச்சனை? ஓ, சபரி வேற சத்தம் போடணுமா? நல்லா இருக்கே அத்தவங்க. என்ன சபரி உன்னை சத்தம் போடணுங்கிற எண்ணத்துல நான் சொல்லலையே. என்ன நடக்குதுன்னு மொட்டையா சொன்னா நான் என்னமா நினைக்கிறது? என்ன ஏதுன்னு விளக்கமா சொல்லுமா. விளக்கமாவே சொல்றேன் அத்தை. சும்மா போன் அடிக்குதுன்னு போய் போன் எடுத்தா யாரும் பேசல, பேசாமலே இருக்காங்க. நானும் கண்டினியூவா 2-3 தடவை போன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்களேன்னு நானும் அவங்களே பேசிட்டு அமைதியா இருந்தேன். அவங்களும் அமைதியா இருந்தாங்க. எனக்கு கோவம் வந்து எரிச்சலா யாருன்னு கேட்டா அடுத்த நிமிஷம் போன் கட் ஆயிடுச்சு. சபரிக்கு யாராவது போன் பண்ணிருப்பாங்க. நீ பேச ஆரம்பிச்ச உடனே கட் பண்ணிருப்பாங்கம்மா. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, என்ன எதையாவது எடுத்து அப்படியே அடிச்சுக்கணும். இங்க பாருங்க அத்தை, அதேதான் நானும் சொல்றேன். உங்க பையனுக்கு கால் பண்ணவங்க நான் எடுத்ததும் கட் பண்றாங்கன்னா கட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மனசுல எந்த கள்ளமும் இல்லாம இருந்தா என்கிட்ட பேச வேண்டியதானே? ஹலோன்னு நான் பேசுனதும், ஹலோ நான் இன்னாரு பேசுறேன், இதுதான் விஷயம், சபரி வந்ததும் சொல்லிடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல நான் போன் ஆன் பண்ண உடனே ஹலோன்னு பேச வேண்டியதானே? ஆனா இது ரெண்டும் நடக்கல. நான் பேசின உடனே அந்த போன் கட் ஆகுது. அப்போ அது யாரு? சபரி கிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு பிடிவாதமா இருக்கிறவங்க யாரு? நீங்களே யோசிக்கிறீங்களே. இப்போ நீங்களே யாருன்னு யோசிக்கும் போது நான் யோசிக்க கூடாதா? அதுவும் இப்படி நடந்தா எனக்கு சந்தேகம் வரக்கூடாதா? புருஷனுக்கு சந்தேகம் வராதபடி பொண்டாட்டி நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொண்டாட்டிக்கு சந்தேகம் வராத மாதிரி புருஷனும் நடந்துக்கணும்ல. யாரு என்னன்னு சபரி கிட்ட நீயே கேட்க வேண்டியதானம்மா. கேட்ட உடனே உங்க புள்ள நல்ல பதில் சொல்லுவார்ல. உடனே சண்டை தான் நடக்கும். ஒரே காட்டு கத்தா கத்தி பெரிய சண்டை போட்டு தப்பிச்சு போயிடுவாரு. கடைசியில லேக்கா ஒரு இடியட், லேக்கா ஒரு சண்டைக்காரி, லேக்கா ஒரு முட்டாளு, லேக்கா ஒரு சைக்கோன்னு எல்லாரும் கழுவி ஊத்த மாட்டாங்க. சரிதாம்மா. நாங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா? அந்த கடவுள்கிட்ட நான் அதை தானம்மா வேண்டிட்டு இருக்கேன். அப்போ எங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைய நீங்க தான் தீர்த்து வைக்கணும். சொல்லுமா, நான் என்ன பண்ணணும்? நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேம்மா. அப்போ ஒண்ணு பண்ணுங்க. இந்த வீட்ல நான் கேட்டா தானே சண்டை வருது, பிரச்சனை வருது. எனக்கு இருக்கிற மாதிரியே பெத்த அம்மா நீங்க, உங்களுக்கும் சபரி கிட்ட கேக்குற உரிமை இருக்குல்ல. பெத்த மகன் தப்பு செஞ்சா அத கண்டிக்கிற உரிமை பெத்த தாய் உங்களுக்கும் இருக்குல்ல. அப்ப நீங்களே கேளுங்க. சபரி சட்டைய புடிச்சு யாருடா அது? பேசுனா பேச வேண்டியதானே, எதுக்கு பேசல? அப்படி யாருடா உன்கிட்ட மட்டும் பேசணும்? உன்கிட்ட மட்டும் பேசுற அளவுக்கு அப்படி என்னடா அவ்வளவு உரிமைன்னு கேளுங்க. உங்களுக்கு பதில் சொல்லணும்ல, சொல்லியே ஆகணும்ல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன என்ன விஷயம்? என்னமோ அமைதியா வந்து நிக்கிறத பார்த்தா எதுக்கோ அடிபட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. ஏமா இப்படி பண்ண? நான் என்னடி பண்ண? என்ன கேக்குற நீ? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது? ஏய், சும்மா புதுர்பட்டு பேசுறத நிறுத்து. எதை கேக்குறதா இருந்தாலும் நேராவே கேளு, அதான் எல்லாருக்கும் நல்லது.
சும்மா பொத்தாம் பொதுவா பேசக்கூடாது சொல்லிட்டேன் நான். என்னடி என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்க நீ? என்னத்தையோ கண்டுபிடிச்ச மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்க. நல்லா நடிக்கிறேம்மா. ஆனா இப்படிலாம் நடிச்சா நீ எந்த இடத்துலயும் பொழைச்சுக்குவ. தேவி, நேர விஷயத்துக்கு வா. நேரா விஷயத்துக்கு வர. ஏன்னா உன்ன மாதிரி பேச எனக்கு தெரியாது. தெரியாத மாதிரி எப்படி பேசணுங்கிறது உன்கிட்ட தான் கத்துக்கணும். என்ன தாண்டி உன் பிரச்சனை? பொங்கல்ல எப்படி உப்பு வந்துச்சு? சொல்லுமா, பொங்கல்ல எப்படி அவ்வளவு உப்பு வந்தது? என்ன கேட்டா எப்படி? சமைச்சவகிட்ட போய் கேளு. என்னதான் அவ கூட்டிட்டு போய் ஹால்ல உட்கார வச்சிட்டால. அது நாங்க சமைக்கும் போது. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் மேல போயிட்டேன். அக்கா மாமாவை கூப்பிட அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. கீழே நீ மட்டும் தானே இருந்த. நான் மட்டும் இருந்தா அப்போ நான் தான் போட்டேனா? என்ன விளையாடுறியா நீ? சமைச்சது நீங்க 2 பேரும். நான் இந்த பக்கமே வரலையே. என்னமோ உப்பு எப்படி வந்ததுன்னு என்ன கேட்ட? நீங்க 2 பேரும் சமைக்கும் போது மாத்தி மாத்தி போட்டுக்கலாம்ல. பொறுமையா போறேன்னு சொல்லி பழிய தூக்கி ஏன் மேல போடாதீங்க சொல்லிட்டேன். பழியெல்லாம் தூக்கி போடல, ஸ்ட்ராங்கா சொல்றேன். நீ தான் பொங்கல்ல உப்பு போட்ட. அந்த பொங்கல்ல கெடுத்து எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திருக்க. அடிச்சு பல்ல கட்டிடுவேன் சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா நீ? இன்னொரு வார்த்தை பேசுன வாயை இழுத்து வச்சு தச்சிருவேன் சொல்லிட்டேன். நீ என்ன அடி, மிதி, வாய கிழி, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நீ தான் உப்பு போட்டன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவி, நீ ரொம்ப பேசுற, பேசாம போயிடு. இல்லன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் பொல்லாதவள மாறிடுவேன் சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேமா. பாவம், அவங்களுக்கு இன்னைக்கு முதல் நாள் விரதம். அதுவும் இல்லாம முதல் அவங்க சமைக்கிறாங்க. எப்படி சமைச்சிருந்தாங்க தெரியுமா? அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நானும் மாமா இதை எப்படி பாராட்ட போறாங்கன்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்ட. எல்லார் மனசு எவ்வளவு நொறுங்கி போயிடுச்சு தெரியுமா? அப்படி எல்லார் மனசையும் காயப்படுத்தி அப்படி என்னமா நீ வாரி எடுத்துக்கிட்டு போற? நீ அவங்களுக்கு கெடுதல் பண்ண அது அவங்களுக்கு இன்னும் நல்லதா தான் மாறிட்டு இருக்கு. நீயே உன் மூஞ்சில கரிய பூசிக்கிட்டு தான் இருக்க. நீ திருந்தவே மாட்டியா? ஆமா, புத்தி கலங்கி போய் சட்டையை கிழிச்சுக்கிட்டு திரியறாங்க பாரு, அப்படியே திருந்தறதுக்கு. நான்லாம் நல்லபடியாதாம்மா இருக்கேன். நீ முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. உப்பு போட்டது என்னமோ பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க. பாத்துருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுதே. தப்புமா, நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. இப்படி எல்லாம் பண்ணாத. இதனால நீ என்னம்மா சாதிக்க போற? ஒண்ணுமே இல்லையே. உன் மேல வச்சிருக்கிற அன்பைதான் நீ இழக்க போற. எனக்காகன்னு நீ பண்றது ஒவ்வொரு படியா உன்னை என்கிட்ட இருந்து மத்தவங்க கிட்ட இருந்து விலக்கி வைக்கதே தவிர உன்னை ஏத்துக்கவே முடியலம்மா. மத்தவங்களெல்லாம் விட்டுரு. எனக்காக நீ பண்றது முதல்ல உன்னை என்ன வெறுக்க வைக்குதே. தேவி, நான் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ பேசிட்டு போயிட்டே இருக்கே. பண்ண முடியலல? சொல்லுமா, பண்ண முடியலல? வேண்டாமா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. எனக்காக நீ பண்ற வாழ்க்கை எனக்கே பிடிக்கலனா நீ எதுக்குமா அத பண்ணிட்டு இருக்க? இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நீதான் உப்பு போட்டேன்னு ஆணித்தரமா சொல்லல, அப்படியும் கேட்கல. சந்தேகத்தோட தான் நான் கேட்டேன்.
நம்ம சந்தேகத்தை அம்மா கிளியர் பண்ணி நான் போடலன்னு ஆணித்தரமா சொல்லுவேன் நினைச்சுதான் நான் கேட்டேன். என் அம்மா பக்கம் யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கேட்டேன். ஆனா உன்னோட இந்த தடுமாற்றம், உன் முகம் போன போக்கு, இது எல்லாமே நீதான்னு காட்டி கொடுத்துருச்சு. அப்பவும் நான் பண்ணலன்னு நீ சொல்லுவேன்ற நம்பிக்கையில தான் என் தலையில கை வச்சு சத்தியம் கேட்டேன். ஆனா உன்னோட அந்த அமைதி உறுதியா நீதான்றத சொல்லிடுச்சு. நீ பண்ணிருக்க மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நான் வந்தேன். ஏன்னா ஒரு விரதத்தை கெடுக்கிற அளவுக்கு எங்க அம்மா கெட்டவ இல்லைன்னு நான் நம்பினேன். என்னைய மோசம் பண்ணிட்டேலம்மா நீ. உன்னை பாக்குறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்குமா. போமா. அளவாதான் பொங்கல் உப்பு போட்டேன். அப்புறம் எப்படி அவ்வளவு உப்பு வந்துச்சு? என்ன சந்திரா, அதான் சாப்பிட்டு முடிச்சாச்சுல்ல. நானும் உன்னை வாழ்த்துட்டேன். முடிஞ்சு போன விஷயத்த எதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? விட்டுரு. எப்படி சஞ்சய் விட முடியும்? நான் பண்ண சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியும், தேவிக்கும் தெரியும். ஆனா அத நீங்க சாப்பிடும் போது அவ்வளவு உப்ப போட்டு பொங்கலையே கெடுத்து வச்சிருக்காங்க. அது யாரும் தெரியாம எப்படி விடுறது? இன்னைக்கு பொங்கலை கெடுத்தவங்க நாளைக்கு நம்ம வாழ்க்கையை கெடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்படிலாம் ஒன்னும் ஆகாது, எனக்கு தெரியும். யாரு என்ன சொன்னாலும் இது உண்மையா பொய்யான்னு யோசிக்கிற புத்தி இருக்கு. அப்படிலாம் யாரும் வந்து ஈஸியா நம்ம வாழ்க்கையை கெடுத்துட முடியாது. சஞ்சய், இப்ப நீங்க புத்தி தடுமாறி என் கூட சண்டை போட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்கன்னு நான் சொல்ல வரல. எதிரிய கூட தெரியாம இருந்தலாம், ஆனா துரோகிய தெரியாம இருக்க கூடாது சஞ்சய். ஏன்னா இங்க எதிரியால விழுந்தவங்களை விட துரோகியால விழுந்தவங்க தான் அதிகம். எதிரி நம்ம எதிரில தான் இருப்பான், ஆனா துரோகி நம்ம கூடவே இருப்பான். ரொம்ப டேஞ்சரஸ். சந்திரா, பிரச்சனை வேண்டான்னு தான் சொல்றேன். எனக்கு உன் விரதம் நல்லபடியா முடியணும், அவ்வளவுதான். இதனாலதான் என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியா போயிடலான்னு தான் பேசாம இருக்கேன். அப்புறம் எப்படி உப்பு வந்ததுன்னு எனக்கு தெரியாம இல்ல. அப்போ தெரியுமா? நல்லா தெரியுமே. யாரு? இவ்ளோ உறுதியா சொல்ற அளவுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? கணக்குதான். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா தெளிவா தெரியுது. இதுக்கு எதுக்கு நம்ம மண்டையை போட்டு உடைச்சிக்கணும்? இவங்க தான் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சந்திரா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. விலகிட்டு போயிடணும். அப்படி விலகி விலகி போய் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க துஷ்டங்க அதிகமா இருக்காங்க. துஷ்டனை கண்டா தூர விலக கூடாது, தூர விலக்கணும். எங்கேயும் ஒரு துஷ்டன் இருக்கான், அவனை பார்த்து நாம விலகனா நஷ்டம் கஷ்டம் எல்லாம் நமக்கு தான், அவனுக்கு லாபம் தான். அவன் நினைச்சது நிறைவேறிடுச்சுன்னு சந்தோஷப்படுவான். அந்த துஷ்டனை கண்டுபிடிச்சு நாம அவனை விலக்கனா கஷ்டமோ நஷ்டமோ அவனுக்கு தான், நமக்கு சந்தோஷம் தானே கிடைக்கும். துஷ்டனை கண்டுபிடிக்கிறது முக்கியம் கிடையாது, அவன் எதுக்கு இதை பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். அப்போதான் அதை நிரந்தரமா நீக்க முடியும். எனக்கு அத்தை மேலதான் டவுட். எனக்கும் அவங்க மேலதான் டவுட். ஏன்னா மாமா வாக்கிங் போயிட்டாரு, அத்தை உடம்புக்கு முடியாம படுத்திருக்காங்க,
நீங்களும் நானும் இந்த ரூம்ல இருந்தோம். அப்போ தேவி மேல இருந்தா, கீழே இருந்தது மீனாட்சி அம்மா மட்டும்தான். அக்கா என்ன தேவி, கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒன்னும் இல்லக்கா, எனக்காக ஒரு விஷயம் பண்ண முடியுமா? என்ன விஷயம்? இந்த வீட்ல இருந்து என்னையும் எங்க அம்மாவையும் பிரிச்சு வேற எங்கேயாவது கொண்டு போய் தங்க வச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.